ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஏன் விஜய், இது உங்களுக்கே நியாயமாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் இப்போ என் கண்ணில் இந்த விஷயம் வந்து பட்டுச்சுங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீக்காவை பொறுத்த வரைக்கும் 3 வீக்ஸாக போயிட்டுருக்க ட்ராக்கை நம்மளால் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஓல்டு எபிசோடில் நம்ம ஒயிட்டி ஷார்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த விஷயம் கண்ணில் பட்டுச்சுங்க. யாரெல்லாம் நம்ம பேசின விஷயந்தான் இது ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து இது விஜயே இப்படி சொல்லிவிட்டு ஆனால் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆதங்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து காவேரிக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், லெட்டர் எழுதி வச்சுட்டு போவார். எப்போது ஹாஸ்பிட்டல் போனார் இல்லையா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு, அப்போ வந்து காவேரி தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு லெட்டர் எழுதி வைக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறாரு. ஓகேங்களா, இதே மாதிரியே காவேரி ஒரு தடவை லெட்டர் எழுதி வைப்பாங்க. எப்போன்னா அவங்க வந்து கொடைக்கானல் போவாங்க இல்லையா, இது மாதிரி ராகினியோட மேரேஜ் நடந்தப்போ வந்து கோவப்பட்டு இங்கே வீட்டோட கிளம்பி போகும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் போயிட்டு கொடைக்கானலில் போயிட்டு அந்த ஹக்ஸின்லாம் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து காவேரிகிட்ட கேட்பாங்க, எந்த காலத்தில் இருக்க லெட்டர் எழுதி வச்சா நம்ம கண்ணில் தெரிஞ்சிடும், அவர் மெசேஜ் பண்ணதை கூட நான் உடனே பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்ன விஜய்க்கே கடைசியில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி வந்து சீனை கொடுத்துட்டாங்க. எப்படி அவரே சொல்லியிருக்காரு, இது எந்த காலத்தில் இருக்க மெசேஜில் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறவருக்கு அங்கே அந்த டைலாக் கொடுத்துட்டு இங்கே வந்து நீ லெட்டர் வச்சுட்டு போங்கம்மா, நாங்கள் வந்து ராகினி வச்சு கிளிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் அப்படியே மாற்றிருந்தீங்களே, எப்படிப்பா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி எதார்த்தமாக அந்த சீன் கண்ணில் பட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். எனக்கு எதுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாரு, வாட்ஸ்அப்லாம் இருக்குது, அதில் பண்ணியிருக்க வேண்டியது நம்மளே நிறைய டைம் பேசியிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தை அவரே பேசிட்டு அவரே செஞ்சுருக்காருங்க போது என்ன சொல்கிறது, நம்மளால் இப்படி போடாமல் மட்டும்தான் முடியும். என்ன பண்ணுறது? வீடு கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.